இன்றைய மன்னா சங்கீதம் 63 4வது வசனம். சங்கீதம் 63 4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். வனாந்தரத்துல தாவீது பாடின சங்கீதம். இந்த பாடல்ல தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு துதிக்கிற மனுஷனாய் இருந்தான். தாவீது தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார், என் ஜீவனுள்ள மட்டும் நான் துதிப்பேன். பாதை வனாந்திரம், சூழ்நிலை எல்லாம் வனாந்திரம், எங்கு பார்த்தாலும் வறட்சி, சொல்லிக் கொள்ளும்படியான எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய வனாந்திரத்துல நீ கர்த்தரை துதிக்க முடியும். உன்னுடைய வனாந்திரத்துல கர்த்தரை துதி. வேதத்தில் அநேக இடங்கள்ல துதியினால எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். சிறையில பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து பாடினார்கள், விடுதலை வந்தது. அநேகர் துதித்தார்கள். தாவீது சங்கீதம் 34 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கடினமான நேரத்துல துதிப்பதற்கு தீர்மானித்தார், ஒப்பு கொடுத்தார். துதி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். உங்க வனாந்திரத்தை பார்க்காதீங்க, ஆனா கர்த்தரை துதிங்க. தாவீதை போல சொல்லுங்க, ஜீவனுள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வனாந்திரத்துல உண்மை துதிக்கிற இருதயத்தை தாரும், கிருபைகளை தாரும், பலன் தாரும். வனாந்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன், எப்பொழுதும் துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், வழி நடத்தாங்க. உடைய பலத்த கரம் உடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் துதிக்க எங்களுக்கு ஒரு துதியின் நாடையத்தார், துதியின் ஆவியைத்தார். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.